Hello students, lesson number 7ல example problem 7.12 அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வெறும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 4000 ஸ்லேட்ஸ் per சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்னுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4000 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 4000 லைன்ஸ். சரியா, 4000 லைன்ஸ் என்னது per சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னு போட்டுக்கிறேன் நான். ஓகேவா, கிளியராக இருக்கா? ரைட், சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் illuminated by a monochromatic light. அப்போ அந்த டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் மேலே வந்து ஒரு சிங்கிள் கலர் லைட் வந்து மேலே அடிக்குது. அதோடைய டைஃப்ராக்ஷன் வந்து செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர்னா m is equal to 2. ஸோ த செகண்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ m becomes 2 இஸ் ப்ரொடியூஸ்ட் an angle ஆஃப் 30 டிகிரி. சரியா, அப்போ 30 டிகிரி தீட்டா அப்படிங்கிறதும் given. வாட் இஸ் த wavelength of the light used? What is the wavelength of the light used? ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா போடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சென்டிமீட்டர் இன்வர்ஸை நம்ம என்ன மாற்றணும்? மீட்டர் இன்வர்ஸாக மாற்றணும். கரெக்டாக? அப்போ இது என்ன ஆகும் நம்மளுக்கு? 4000 கரெக்டாக டிவைடட் பை சென்டிமீட்டரில். அப்போ மீட்டராக மாற்றினா என்ன ஆகும்? 1 × 10⁻². கரெக்டாக? அப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்னுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? இந்த இடத்துல எனக்கு 4 × 10⁻³ போடலாமா? 4000 கரெக்ட். 4 × 10⁻³ போடலாம். இந்த 10⁻−2 மேலே போச்சுன்னா 10⁻+2 ஆகிடும். அப்போ டோட்டல் நம்பர் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? n is equal to 4000, that is 4 × 10⁵ கிடைக்கும். கிளியராக இருக்கா? 4 × 10⁵. ரைட், இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா sin θ = கரெக்டா nm லாம்டா. கரெக்டா? nm லாம்டா. இப்போ நம்ம லாம்டா மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ லாம்டா மட்டும் கண்டுபிடிக்கணும்னா sin 30. கரெக்டா? sin 30 டிவைடட் பை n. என்னோட ஆன்சர் எவ்வளோ? 4 × 10⁵. கரெக்டா? எஸ், 4 × 10⁵ இன்டூ இந்த m உடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 2. அப்போ இதை நான் எப்படி இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த sin 30 நான் என்னன்னு சொல்லலாம்? 1/2. கரெக்டா? அப்போ 1/2 இன்டூ 4 × 10⁵. கரெக்டா? 4 × 10⁵ இன்டூ என்னன்னு வரும்? 2ன்னு வரும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? லாம்டா = 1 டிவைடட் பை 2 4s are 8, 8 2s are 16. அப்போ 16 × 10⁵ கிடைக்கும். 10 என்னன்னு கிடைக்கும்? 5 கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்து நம்மளுடைய டாஸ்க் என்னது? இந்த 1 டிவைடட் பை 16 நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் 0.0625 கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணணும். சரியா? 0.0625 இன்டூ (10⁻⁻5) கிடைக்கும். ஓகேவா? -5. ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், லாம்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். பவரை நான் ரைட்ஸ், தட் இஸ் டெசிமலை நான் ரைட் சைடில் மூவ் பண்ணால் பவர் வந்து எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1 2 3 4 இன்னொரு 0 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 6250 கிடைக்கும். இன்டூ 10⁻−10 போட்டுக்கலாமா? எஸ், -10. அப்போ இதை நான் இன்னும் எப்படி ஷார்ட்டாக எழுதலான்னா லாம்டா = 62 கரெக்டா 6250 ஆம்ஸ்ட்ராங்னு போடலாம். அப்போ இந்த வேல்யூ எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, நான் அனுப்பக்கூடிய லைட் இருக்குல்ல, இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட்டு, இது எனக்கு என்ன இருக்கு? ரெட் கலராக இருக்குது. ஏன்னா 6000 to 7000 ஆம்ஸ்ட்ராங்ல நமக்கு என்ன கலர் தான் கிடைக்கும்? தட் இஸ் 6200 ஆம்ஸ்ட்ராங் மேலேயே நம்மளுக்கு ரெட் கலர் லைட் தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.